நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். கிருஷ்ணா கண் முழிச்சதுமே சாரதாவை பார்த்து சொல்றாங்க, என்ன சாரதா, நான் உனக்கு பண்ண துரோகத்துக்கு நீ என்னை காப்பாற்றிருக்கவே கூடாது, என்னைய சாக விட்டுருக்க வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே சாரதா சொல்றாங்க, இங்க பாருங்க அப்படியெல்லாம் பேசாதீங்க, நீங்க இப்போ எடுத்திருக்கிறது மறுபிறவி அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் பூமி வராங்க. பூமி சாரதா கிட்ட சொல்றாங்க, அத்தை நம்ம கொஞ்ச நாள் மாமாவை யாரு கணக்கு படாம பாதுகாக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு கிருஷ்ணா வந்து சொல்றாங்க, அது முடியாது பூமி, கண்டிப்பா அபூர்வாக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவ என்ன பண்ணுவான்னு யோசிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம பூமி கேட்குறாங்க, சரி மாமா நீங்க எதுக்காக அந்த மலைப்பகுதிக்கு போனீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க உடனே கிருஷ்ணா சொல்றாங்க, நான் எதுக்காக அங்க போனேன்னா அந்த அபூர்வாவை கொலை பண்றதுக்கு தான். நான் ஒண்ணு மட்டும் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன், நம்ம குடும்பத்துல நிறைய பிரச்சனைகள் வருது, யாருக்குமே நிம்மதி இல்லை, அது எல்லாத்துக்குமே காரணம் இந்த அபூர்வா மட்டும்தான். அந்த அபூர்வா இல்லாம போயிட்டா கண்டிப்பா நம்ம எல்லாருமே சந்தோஷமா வாழ்வோம் அப்படிங்கிற எண்ணத்துல தான் அவளை ஒரேடியா போட்டு தள்ளிடணும் சொல்லிட்டு அந்த மலைப்பகுதிக்கு அபூர்வாவை வர வச்சேன். ஆனா கடைசியில அபூர்வாவை காப்பாத்த போய் என்னை ஷூட் பண்ணது யாரும் தெரியுமா, சந்திரா தான் அப்படின்ட்டு சொல்றாங்க. இது கேட்டதுமே பூமிக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. என்ன மாமா சொல்றீங்க, எங்க அப்பா தான் உங்களை கொலை பண்ண ட்ரை பண்ணதா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம கேபி சொல்றாங்க, சந்திராவுக்கு என்னைய கொல்லணுன்ற எண்ணம் கொஞ்சம் கூட இல்லை, ஆனா அபூர்வாவை காப்பாத்துறதுக்கு தான் என்னைய ஷூட் பண்ணிட்டாரு, அதை கூட மறைச்சி அவங்க தற்கொலையா மாத்திட்டாங்க பாரு பூமி அப்படிங்கிற மாதிரி நம்ம கிருஷ்ணா பூமி கிட்ட சொல்ல இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம பூமி, அப்போ இது எல்லாமே அவங்க போட்டு ட்ராமா தானே, இதை நான் சும்மா விட மாட்டேன் மாமா அப்படின்னு சொல்லும் போது நம்ம கேபி சொல்றாங்க, இங்க பாருமா பூமி, உன் அப்பா தெரிஞ்சே இந்த தப்பா பண்ணல, அந்த ராட்சசி அபூர்வா தான் தேவதை அப்படி இப்படின்னு உங்க அப்பா நினைச்சுக்கிட்டு இருக்காரு, ஆனா எவ்வளவு பெரிய கிரிமினல்னு உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா அந்த அபூர்வாவை உங்க அப்பாவே சுட்டு கொலை பண்ணிடுவாருமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட பூமி சொல்றாங்க, இல்ல மாமா அந்த அபூர்வாவை கண்டிப்பா கையும் கல்லுமா நான் மாட்டி கொடுக்க தான் போறேன், உங்களை இந்த நிலைமைக்கு ஆளான அந்த அபூர்வாவை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் சாரதாவை கொலை பண்ண ட்ரை பண்ணார்ல, அவர் வந்து இவங்க பேசுறதெல்லாம் ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க. ஒட்டு கேட்டுட்டு இருக்கும்போது நம்ம பூமி ஏதோ ஒரு விஷயமா வெளியில வராங்க. அப்போ அந்த ஆளை பார்த்துட்டு, நீ எங்க சாரதாத்தையே ஷூட் பண்ணுவதான் உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பூமி கத்திக்கிட்டே அவரை பிடிக்கிறதுக்கு போறாங்க. ஆனா பூமி கிட்ட இருந்து தப்பிச்சு அவரு ரோட்டு பக்கமா போறாரு. அப்ப நம்ம பூமி அவரை துரத்திக்கிட்டே போக இந்த சைடு நம்ம ககன் கார் வருது. நம்ம ககன் காரை பார்த்ததுமே பூமி கத்துறாங்க, மாமா கொஞ்ச நேரம் வண்டியை நிப்பாட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல ககன் சொல்றாங்க, இப்போ என்ன வேணும் உனக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்க உடனே பூமி சொல்றாங்க, மாமா அத்தையை ஷூட் பண்ணுவேன் அங்கதான் போய்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்டதுமே ககனுக்கு பயங்கரமா ஷாக்கிங் ஆகுது. கார்ல ஏறு அப்படின்னு சொல்லிட்டு பூமியை கார்ல ஏற்றி அவனை ஃபாலோ பண்ணி போய்கிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம ககன் வந்து அவரை ஒரு வழியா பிடிச்சிடுறாரு. பிடிச்சது மட்டும் இல்லாம அவரை அடின்னு அடிச்சு உண்மையை வாங்குறாரு. உண்மையை சொல்லுடா, யார் எங்க அம்மாவை ஷூட் பண்ண சொல்லி சொன்னது சொல்லு, உனக்கு பின்னாடி கண்டிப்பா யாரோ ஒருத்தவங்க இருக்கணும், அவங்க பேச்சை கேட்டு தானே நீ இப்படியெல்லாம் பண்ண, நீ ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லல, அப்புறம் ஏன் கையாலேயே உன்னைய போட்டு தள்ளிடுவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ககன் அவர் போட்டு அடிக்க இந்த சைடு அவர் உண்மையை ரொம்ப நேரமாக சொல்லவே இல்லை. ஆனால் கடைசியில் ககனோட டார்ச்சர் தாங்க முடியாமல் அந்த கொலைக்காரனும் உண்மையை ஒத்துக்கிறாரு. அபூர்வா சொல்லி தான் நான் சாரதாவை ஷூட் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்டதுமே நம்ம ககனுக்கு சமக்கவும் வருது. அந்த ரவுடியை போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. ஆனால் ககன் கிட்ட இருந்து அவர் தப்பிச்சு போகும்போது ஒரு வேன் வந்து அந்த ஆள் மேலே மோதிரும். அந்த ஸ்பாட்லேயே அவர் இறந்து போயிடுறாரு. நம்ம பூமி ககன் ரெண்டு பேருமே ஓடி வந்து பார்ப்பாங்க. கடைசியில் அவர் இறந்துருப்பாரு. இதை பார்த்ததுமே நம்ம பூமிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போதான் நம்ம ககன் கன் எடுத்துட்டு காரில் ஏறி உட்காந்து அபூர்வாவை இந்த கன்னாலே ஷூட் பண்ணி சாகடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவத்தோட கிளம்பி போகிறாங்க. அப்போ நம்ம பூமி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க மாமா, நீங்கள் பண்ணுறது ரொம்ப தப்பு, சட்டம் பார்த்துக்கும், நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம பூமி சொல்ல இதை கேட்ட ககன் சொல்கிறாங்க, என்ன பூமி உளறிட்டு இருக்கியா, எங்கள் அம்மா உயிர் பொழைச்சி வந்ததே பெரிய விஷயம், எங்கள் அம்மாவை கொல்ல துணிஞ்சவளை நான் எப்படி சும்மா விட முடியும், கண்டிப்பாக அவளை நான் சும்மா விட மாட்டேன், அவளை மட்டும் கோர்ட்டு கேஸுனாலே விட்டா கண்டிப்பாக வக்கீலை வச்சு எப்படியோ ஜாமீன் வாங்கி வெளியில் வந்துடுவா, அப்புறம் நம்மளை பார்த்து கேலி பண்ணி சிரிப்பா, இதெல்லாம் எனக்கு தேவையா, அவளோட கதையை ஒரடியாக முடிச்சாதான் எனக்கு திருப்தியாக இருக்கும், எங்கள் அம்மாவைய கொலை பண்ண பார்க்குறா, அவளை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ககன் பயங்கர கோவத்தோட போக இந்த சைடு நம்ம பூமிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஐயோ நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேனே, மாமா வேற இப்போ ரொம்ப கோவத்தில் போய்கிட்டு இருக்காரு, அவர் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணவே மாட்டாரு, என்ன பண்ண போறாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பூமி நடு ரோட்ல நின்று அழுதுகிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம ககன் அபூர்வாவோட வீட்டுக்கு போறாங்க. அங்க போனா மருதாணி ககன் கோவமா வரதை பார்த்துட்டு ககனை உள்ள விடாம தடுக்கிறாங்க. இங்க பாருப்பா, அவ ஏதோ தெரியாம பண்ணிட்டு அவளை மன்னிச்சிரு அப்படி இப்படின்னு சொல்ல இதை கேட்ட ககன் வந்து மருதாணி கிட்ட சொல்றாங்க, இங்க பாருங்க தேவையில்லாம என்னோட வழியில குறுக்க வராதிங்க, ஒழுங்கு மரியாதையா போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ககன் அவங்கள அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சிடுறாங்க. இந்த சைடு நம்ம ககனை பார்த்துட்டு அபூர்வா உள்ள ஓடி போய் கதவு பூட்ட பாக்குறாங்க. ஆனா அவங்களால முடியல. ககன் வந்து அபூர்வா
அபூர்வா கிட்ட சொல்றாங்க, அபூர்வா ஒழுங்கு மரியாதையா கதவை தொற. என்ன தைரியம் உனக்கு எங்க அம்மாவையே கொலை பண்றதுக்கு நீ ஆள் அனுப்புவியா? உன்னையெல்லாம் நான் உயிரோடவே விட்டு வைக்க கூடாதுடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ககன் கோவத்தோட கதவை திறந்துடுறாங்க. அப்போ அபூர்வா சொல்றாங்க, இங்க பாரு ககன், நீ பண்றது ரொம்ப பெரிய தப்பு. நீ மட்டும் என்னைய கொண்டன்னு வச்சுக்கோயேன், அவ்வளவுதான். சந்திரா உன்னை என்ன பண்ணுவார் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு ககன் சொல்றாங்க, எனக்கு அதை பத்திலாம் கவலையே கிடையாது. எங்க அம்மாவை கொலை பண்ண ட்ரை பண்ண உன்னைய நான் சும்மா விட்டுருவேன் நீ நினைச்சிட்டு இருக்கியா? இப்படியே நீ பண்ற தப்பெல்லாம் மன்னிச்சு விட்டுக்கிட்டே இருந்தா கண்டிப்பா இன்னும் நீ எத்தனை கொலை பண்ணுவேன்னு சொல்லவே முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ககன் அபூர்வாவை பயங்கரமா கேள்வி கேட்குறாங்க. அப்போ நம்ம அபூர்வா சொல்றாங்க, இங்க பாரு ககன், நீ இப்படியெல்லாம் பண்ணன்னு வச்சுக்கோ, கண்டிப்பா நீ பூமியோட வாழவே முடியாது, கடைசி வரைக்கும் ஜெயிலே கடந்து சாக வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு ககன் சிரிக்கிறாங்க. பரவாயில்ல, அது கூட நான் சந்தோஷமா அந்த தண்டனையை நான் அனுபவிப்பேன். இந்த துப்பாக்கிக்கு உன்னை இப்ப இறையாக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ககன் வந்து சுத்தி சுத்தி வராரு. ஒரு வழியா பெட்டு மேல பல்ட்டியெல்லாம் அடிச்சு போயிட்டு அபூர்வாவை கழுத்தை பிடிச்சு நெரிக்கிறாங்க. என்ன தைரியம் இருந்தா எங்க அம்மாவை கொலை பண்றதுக்கு ட்ரை பண்ணுவேன்? எங்க அம்மா எவ்வளவு நல்லவங்க தெரியுமா? உன்ன மாதிரி அடுத்தவங்க கூடிய கெடுக்கிறவங்களாம் கிடையாது. தன்னோட வாழ்க்கையை விட்டு கொடுத்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்கள இப்படிதான் நீ பண்ணுவியா? அதுக்கு சரியான தண்டனை உனக்கு கிடைச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ககன் வந்து அபூர்வா கழுத்தை பிடிச்சு நெரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அபூர்வா வந்து ககன் கிட்ட சொல்றாங்க, இங்க பாரு ககன், நீ பண்றது ரொம்ப பெரிய தப்பு, நீ விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு ககனோட கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. அப்போ கரெக்டா செரி வந்துடுறாங்க. செரி வந்து சொல்றாங்க, அண்ணா நீங்க ரொம்ப கோபத்துல இருக்கீங்க, வேணா விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு நம்ம ககன் சொல்றாங்க, உனக்கு ஒன்று தெரியுமா செரி, சாரதாமாவை கொலை பண்ண ட்ரை பண்ணது வேற யாரும் இல்லை, இந்த அபூர்வா தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட அபூர்வா சொல்றாங்க, இல்லை இல்லை இவன் பொய் சொல்றான், யாரும் இவன் சொல்றதை நம்பாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம ககனுக்கு கோவம் தலைக்கு மேலே ஏறுது. அபூர்வாவை விரட்டுன்னு விரட்டுறாங்க. அபூர்வா ஓடுறது செம்ம காமெடியா இருந்துச்சுன்னே சொல்லலாம். அபூர்வா இவ்வளோ பயப்படுற நீனு எதுக்காக இப்படி கொலை பண்ற அளவுக்கு போற, உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ககன் யார் பேச்சுமே கேட்காம அபூர்வாவை துரத்திக்கிட்டு ஓட, இந்த சைடு நம்ம அபூர்வா வந்து ககனுக்கு பயந்துட்டு கார் எடுத்துட்டு போறாங்க. அப்போ நம்ம செரி எவ்வளவோ தடுக்கிறாங்க ககனை, ஆனா ககன் வந்து எதையுமே காதுல கேட்கல. சரி இது உனக்கு வேணா பெரிய விஷயமா இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? என்னோட அம்மாவே கொலை பண்ண பார்த்துருக்கா, அவளை நான் எப்படி சும்மா விடுவேன்? அவளை நான் என் கையாலே கொலை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரை எடுத்துட்டு அபூர்வா காரை ஃபாலோ பண்ணிக்கிட்டு போறாங்க. கடைசியில் அபூர்வா ககனுக்கு பயந்து வேற எங்கேயாவது போவாங்கன்னு பார்த்தா போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போறாங்க. அங்க போயிட்டு அந்த சூர்யா கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க. இங்க பாருங்க, ககன் என் மேல செம்ம கோபத்துல வரான், அவங்க அப்பா சாவுக்கு காரணம் நான் தான்றது தெரிஞ்சு போயிடுச்சு போல அப்படிங்கிற மாதிரி பிளேட்டை மாத்திடுறாங்க. உடனே சூர்யாவும் அபூர்வா கிட்ட சொல்றாங்க, நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன், அந்த ககன்லாம் எனக்கு பெரிய விஷயமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வா சூர்யா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ககன் கரெக்டா ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க. அப்ப சூர்யா கிட்ட சொல்றாங்க, நீங்க பாருங்க சார், என்னோட கடமையை செய்ய விடுங்க, கண்டிப்பா அபூர்வா பண்ண தப்புக்கு தண்டனையை வாங்கி கொடுக்க முடியாது. அவ கோர்ட்டு கேஸு அலைஞ்சு எப்படியோ வக்கீல பிடிச்சு ஜாமீன் வாங்கி அவ வெளியில ஜாலியா சுத்தி திரிவா, நீங்க எந்த தண்டனையும் அவளுக்கு கொடுக்க மாட்டீங்க, அதனால நானே என் கையால் அவளை சாகடிக்க போறேன் அப்படின்னு சொல்லும்போது சூர்யா சொல்றாங்க, இங்க பாருங்க ககன், தேவையில்லாம எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லாம அவங்களை நீங்க எப்படியெல்லாம் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு ககன் சொல்றாங்க, அபூர்வா சரியான கிரிமினல், எங்க அம்மாவை ஷூட் பண்ண ஆள் அனுப்புனதே அவ தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது சூர்யா சொல்றாங்க, இங்க பாருங்க இந்த கதையெல்லாம் வேற எங்கேயாவது போய் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட ககன் வந்து நினைக்கிறாங்க, இப்பதான் தெரியுது நீயும் அபூர்வாவோட கையாளு தானா, எனக்கு பயந்து நீ இங்க வந்து வேணா ஒளிஞ்சுக்கலாம், ஆனா கண்டிப்பா என்னால தாண்டி உனக்கு சாவு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ககன் கோவமா அங்க இருந்து சொல்லிட்டு போயிடுறாங்க. என்னதான் இருந்தாலும் இந்த அபூர்வாவை இந்த டைரக்டர் வந்து இந்த சீரியலை காப்பாத்தி தான் விடுறாங்க. சாரதாவை கொலை பண்ண ட்ரை பண்ண ஆளு கையில கிடைச்சும் கடைசியில அவரை சாகவே அடிச்சுட்டாங்க. அவர் இருந்தாவது அவரை வச்சு ககன் வந்து உண்மையை ப்ரூவ் பண்ணுவாரு. இப்ப எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்லாம சாரதாவை கொலை பண்ண ட்ரை பண்ணது இந்த அபூர்வா தான் அப்படிங்கறத நிரூபிக்கிறதுக்கு நம்ம ககனுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. இதுக்கப்புறம் எப்படி நம்ம அபூர்வாவுக்கு இந்த ககன் தண்டனையை வாங்கி கொடுக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.